இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் மாறாதவர். அற்புதங்களின் வல்லமைகள் மாறவில்லை. அவருடைய கரம் அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதம் சொல்கிற இந்த சத்தியத்தை இன்னைக்கு நீங்க நம்புங்கள். நிறைய இயேசு பற்றி அற்புதம் செய்கிறவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனா அற்புதங்களின் நாட்கள் முடிந்து போய்விட்டன, இனி அற்புதம் செய்ய மாட்டாரு, நீங்க நம்பினா போதும் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள், பிரச்சாரமும் பண்ணுகிறார்கள். எனக்கு அருமையானவர்கள், இல்ல இல்ல, அவர் அன்றைக்கு என்ன அற்புதம் செய்தாரோ இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் இன்றைக்கும் அநேக இடங்களில் தேவைப்படும் பொழுது தம்முடைய வல்லமை விளங்க பண்ண மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். ஆண்டவருடைய வேதம், வேதத்தினுடைய எழுத்துக்கள் ஒன்றும் மாறாதவைகள். வட இந்தியாவில் இதை சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சின்ன தம்பி தண்ணியில் பிள்ளைகளோடு விளையாடும்போது இறந்து போய் விடுகிறான். அந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அம்மா மனசுக்குள்ளே நினைக்குது, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியூரில் வேலைக்கு போயிருக்காரு, காலையில் தான் வருவார். அப்போ இந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போகிறவர்கள் ஏழை மக்கள், ஆதிவாசிகள். அவ்வளோ படிப்பறிகளாம் கிடையாது. கிராமத்தில் நடந்த சம்பவம். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மா அப்படியே கேட்குது, ஆண்டவரே உம்மை பற்றி சொன்னாங்களே, லாசர்வே வெளியே வான்னு சொன்னோடனே மரித்தவன் இறந்து 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொன்னார்கள், ஆனால் அவன் உயிரோடு வந்தானேன்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே அழுதுகிட்டே சொல்லுது. நடந்தது என்ன? ஊராருடைய கண்களுக்கு முன்பதாகவே மரித்த அந்த சிறுவன் உயிரோடு எழும்பினான். அந்த பையனுடைய போட்டோவோடு கூட இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையில மோகன் சி லாசஸ் அவர்கள் வெளியிடுகிறது. பத்திரிகையில போட்டோவோட வந்துச்சு அந்த செய்தி. இப்படி அநேக இடங்களில் இந்தியாவிலும் அற்புதம் செய்கிறார், வெளிநாடுகளிலும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் பரிசுத்த வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் வல்லமை, அவருடைய சர்வ வல்லவர் என்பதை விளங்க பண்ண அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வீட்டிலே ஒரு அற்புதம் செய்ய உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை நீ நம்புவாயா? என்னை நீ விசுவாசிக்கின்றாயா? நான் என் வல்லமையை நான் உன் குடும்பத்திலே விளங்க பண்ணுவேன். உன்னுடைய குடும்பத்திலே அதிசயத்தை நான் நடத்துவேன். இந்த இயேசு உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்க தைரியமா நம்புங்க, அவர் மாறாதவர். யார் கூப்பிட்டாலும் சரி, சார் நீங்க சொல்றீங்களே கிறிஸ்தவனுக்கு தானே? இல்ல, இயேசு கிறிஸ்தவனுக்காக வரவில்லை, கிறிஸ்தவ மதத்தை ஆரம்பிக்கவும் வரவில்லை. அப்ப ஏன் மத மாற்றம் என்று சொல்லி பிரச்சனை எல்லாம் வருது? புரியாமல் வருகிறது, தெரியாமல் வருகிறது, அறியாமை என்கிற இருள் நாளே வருகிறது, ஆணவம் என்கிற பெருமையினாலே இந்த பிரச்சனைகள் வருகிறது. இறைவன் ஒருவர் என்றால் அவரைத்தானே பின்பற்ற வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொல்லுகிறோமே, நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து யார்? வானத்தின் பூமி உண்டாக்கினவர் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? நம்முடைய பாவங்களை சுமந்து பாவத்திற்கு பரிகாரம் செய்ய நம்மை தேடி வந்தவர். பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை மீட்க இயேசு உலகத்திலே வந்தார். இந்த சத்தியமானது உண்மையானது, எல்லாருடைய அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று சொல்லி புனித பவுல் எழுதுகிறார். எப்படி தவறா நியூஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து அவர் தனி தெய்வம், ஃபாரின் சுவாமி, வெளிநாட்டு தெய்வம், வெளிநாட்டுக்காரன் பரப்பின தெய்வம் என்று சொல்லி தவறான பிரச்சாரத்தினாலே தவறான சிந்தனைகள் பலருடைய எண்ணங்களை பிடித்து கொண்டிருக்கிறது, பலருடைய சிந்தனைகளை குழப்பி கொண்டிருக்கிறது. வல்லமை நீங்க பார்க்கணுமா? இயேசுவின் வல்லமையை உங்க வீட்டில் பார்க்கணுமா? ஒரு குழந்தையை நம்புவது போல நீங்க நம்புங்க. ஒரு முறை ரொம்ப அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக டிஜெஸ் தினகரன் என்கிற தெய்வ மனிதன் ஊழியம் செய்யும் பொழுது, இயேசு யார் வீட்டுக்கும் வருவார், உங்க வீட்டில் வந்து உங்களை ஆஸ்வதிப்பார் என்ற அர்த்தத்திலே
ஒரு செய்தியை ஒளித்தட்டிலே பதிவு செய்திருந்தார். அந்த ஒளித்தட்டை போட்டு ஒரு இஸ்லாமிய குடும்பம் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு வீட்டில் வந்தால் என்ன நடக்கும்? வீட்டு நிலைமையை மாற்றி விடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், மகிழ்ச்சியை கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார், உங்களை அரவணைப்பார். இப்படி நிறைய வார்த்தையை சொல்றார். இயேசு வந்தால் என்ன பண்ணுவார்? கூப்பிடுங்க இயேசுன்னு சொல்லி அதில் சொல்றார். இந்த இஸ்லாமிய குடும்பம் பயபக்தியோடு நம்பிக்கையோடு இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே இயேசு அந்த வீட்டுக்குள் விஜயம் செய்தார். அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். என கருமையானவர்களே, இயேசு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுக்காக விசேஷமாய் நான் சொல்லுகிறேன். திடீர்னு பார்க்கல, ஆண்டவர் வல்லமை விளங்க பண்ணும்படிக்காக இந்த செய்தியை பார்க்கும்படிக்காக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இந்த வேளையில இயேசுவே உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாக ஜெபம் பண்ணுங்கள். தேவ வல்லமையினாலே உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, ஈஸ்டர் தினத்தன்று இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவரை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாளிலே நடந்த சம்பவம். ஆப்பிரிக்க காடுகள் ஒன்றிலே ஒரு போதகரும் சபை மக்களும் பாடல் பாடி அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அது காட்டு பகுதியாக இருந்தபடினால ஒரு சிங்கம் ஒன்று உள்ளே சபைக்குள்ளே வருவதை பார்த்தார்கள். திடீர்னு பாட்டு பாடிட்டோம்ல, பாட்டு நிறுத்தி எல்லாம் ஊன் கத்தி ஒரே அலறல், பயம் வந்துருச்சு. அங்க இருக்கிற போதகருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே இறங்கும், ஒரு அற்புதம் செய்யும், இந்த சிங்கம் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சத்தமா ஜெபம் பண்ணாரு. திடீரென்று ஒரு மின்னல் அடித்தது. சிங்கம் அதே இடத்துல சுருண்டு விழுந்தது. என கருமையானவர்களே, உடைய பிரச்சனை என்ன பிரச்சனை? வல்லமையை விளங்க பண்ணும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எனவேதான் தைரியமாய் சொல்லுகிறேன், முழு நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், முழு நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவ மகிமையை உங்களுடைய வீட்டிலே பார்ப்பீர்கள். பிசினஸ் பயங்கரமா அப்படியே உடைஞ்சி நொறுங்கி போயிட்டு இருக்கு. விசுவாசிங்க, இயேசுவே என் பிசினஸை கட்டித்தாங்க, ஆண்டவர் அற்புதமாய் செய்வார், அதை தொடுவார். நொறுங்கி போனதை மீண்டும் கட்டி அழகான புதிய வியாபாரத்தை நீங்கள் தொடங்குவீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கமடையாமல் அதற்கு பதிலாக பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு உங்களுடைய பிசினஸ்ல ஒரு வல்லமையை பார்க்க போறீங்க. பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தையே பிறக்கல, உடைந்து நொறுங்கி போயிருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். இயேசுவே எத்தனை வருஷம் ஆனாலும் விடுவதில்லை, அற்புதம் செய்யும். இயேசுவே இறங்கும் என்று சொல்லுங்கள். ஒரு பார்வையற்ற மனிதன் கதறுகிறான், இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும், எனக்கு பார்வை தாங்க. இயேசு கடந்து போய் கொண்டே இருக்கிறார். அவரை சுற்றி பெரிய கூட்டம். கூட்டத்தில் வந்தவங்க சொல்றாங்க, வாயை மூடுப்பா, சத்தம் படாதப்பான்னு சொல்லி அதட்டுகிறார்கள். இயேசு அந்த சத்தத்தை கேட்டு, யார் என்னை கூப்பிடுறா அவங்க கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி இயேசு அவளை அந்த பார்வையற்ற மனிதனை அழைக்கிறார். அந்த சத்தம், அந்த மனிதனுடைய சத்தம் இயேசுவை தடுத்து நிறுத்தியது. இயேசு அந்த மனிதனுக்கு பார்வை தந்தார். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, அவருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய ஜெப சத்தம் இயேசுவை உங்களுக்கு அருகிலே கொண்டு வரும். அவங்க சத்தத்தை கேட்டு, மகனே உனக்கு என்ன வேண்டும், மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓடோடி வந்து உங்களை தொடுவார், ஒரு அற்புதம் செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 29:4 பார்க்கிறோம். அது சத்தம் வல்லமை உள்ளது. கடல் கொந்தளிக்கிறது, இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து வருகிறார். இயேசுவின் சீடனாகிய பேதுருவும் மற்றவர்களும் படகில் இருக்கிறார்கள். அந்த கடல் மேல நடந்து வந்த உடனே காற்று பலமா இருக்கிறதா, இருட்டா இருக்குது. அது யார் வரான்னு உருவம் தெரியல. ஐயோ பேய் பூதம் கத்துறாங்க. பயந்து போய் இயேசுதான் நடந்து வர்றாங்க. இயேசு சொல்றாரு, நான் தான், பயப்படாதிருங்கள். அப்படியும் இந்த பேதுருக்கு சந்தேகம், நீங்க எப்படி நம்புறது? நீரே ஆனால் நானும் நடந்து வர உதவி செய்யும், வா என்று சொன்னார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உடையது. கொடிய காற்றடிக்கிறது, பலத்த காற்றடிக்கிறது, கடல்
அப்படியுடைய அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. வா என்ற வல்லமையான சத்தத்தினாலே பேதுரு இயேசு நோக்கி பார்த்து நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார். தண்ணீரின் மீது நடக்கிறார். கடலின் மீது பேதுரு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க பல பிரச்சனை நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் அந்த பிரச்சனை நடுவில் நிற்கிறேன். மகளே, மகனே, நான் நிற்கிறேன். தைரியமா வா, புறப்படு. அந்த பிரச்சனை ஒன்று செய்யாது. என்னை பார்த்துட்டே நட. நீ நடப்பாய். இப்பொழுது கடந்து போகிற இந்த பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இப்பொழுது கண்ணீரோடு போய்கொண்டிருக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கை நீங்கள் பயப்படாமல் கடந்து செல்வீர்கள். அந்த மரண பயம் உங்களை விட்டு ஓடி போகிறது. மரண இருள் உங்களை விட்டு ஓடி போகிறது. இப்பொழுது ஒரு தெய்வீக வெளிச்சம் உங்களுக்குள்ளே வருகிறது. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்கள் மேலே வந்து இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இயேசு உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. ஒரு உணர்வை ஒரு தொடர் உணர்கிறீர்கள். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இப்பொழுது தொடுமென்று சொல்லுங்கள். உடைய வியாதியின் படுக்கை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். உடைய நொறுங்கி போன உள்ளத்தை ஆண்டவர் திரும்பவும் கட்டுகிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உலகமெங்கும் உலாவிக் கொடுக்கிற கண்கள் உங்க வீட்டு மேல வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மீது வந்திருக்கிறது. உடைய அலுவலகத்தின் மீது வந்திருக்கிறது. உங்க பிசினஸ் மீது வந்திருக்கிறது. வியாதி படுக்க இருக்கிற உங்கள் மேலே வந்திருக்கிறது. பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. இந்த வேத வசனத்தின்படியே இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அது மாத்திரமல்ல, என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். நிகழ்ச்சி பார்க்கிற உங்களில் சிலரை ஆண்டவர் தொட்டு ஆஸ்வதிக்க ஒரு காரணம், உங்கள் மூலமாய் தெய்வீக நாமம், இயேசுவின் நாமம் இந்த பூமியிலே அறிவிக்கப்பட வேண்டும், பிரஸ்தாபமாக்கப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கு தொடுகிறார். அதற்காகவே இயேசுவின் வல்லமை தலை முதல் கால் வரைக்குமாக இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிற வேளையிலே தெய்வீக வல்லமை உங்களை தொடும். ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும். அதுவே அடையாளம். நீங்கள் எழும்பி இயேசுவே தேவன் என்று சொல்லி உலகமெங்கும் போய் இயேசுவை உயர்த்துவீர்களாக. ஊழியத்தை சோர்ந்து போயிருக்கிற தேவ ஊழியரே, ஆண்டவர் உங்களை ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்த போகிறார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இயேசுவின் வல்லமை உங்கள் மேலே இறங்கும். தெய்வீக வல்லமையை ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மீது, கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. பாவ மன்னிப்பின் வல்லமை, பாவத்தோடு நிற்கிற ஒவ்வொரு மீதும், ஐயோ நான் குற்ற உணர்வோடு நிற்கிறேனே, பெரிய பெரிய தவறு செய்து நிற்கிறேனே, பாவத்தை புரிந்து கொண்டு தகுதியில்லாமல் நிற்கிறேனே, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், பாவத்தையும் நோயையும் வியாதியையும் ஆண்டவரே எங்களுடைய மீறுதலை சுமந்தீரே, அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே பாவங்களை மன்னிப்பீராக, புதிய வாழ்க்கை தருவீராக, உடைய வல்லமையை அனுப்புவீராக. இப்பொழுது தலை முதல் கால் வரைக்குமாக சுகமளிக்கும் வல்லமை, ஆச்சரியமான வல்லமை, மகா பெரிய வல்லமை விளங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். நீரே தேவன் என்பதை ஊர் ஊராக அறிவிக்க, உலகம் எங்கும் அறிவிக்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, நிலை நிறுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன். உடைய வல்லமையை சுமந்து கொண்டு தேசங்களில் எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்க, இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்தை கொடுக்க உடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நிகழ்ச்சி குறித்து கொண்டு போன் நம்பரை குறித்துக் கொள்ளுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.